எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லக்கல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தூத்துக்குடி போயிருந்தோம். போயிட்டு வரும்போது என்னென்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். சொந்தக்காரவங்க கூட இப்படியெல்லாம் எங்களுக்கு செஞ்சது இல்லைங்க. யூடியூப் மூலமா தான் இவங்க எங்களுக்கு பழக்கம். பாருங்க, நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல வம்பா கொடுத்து விட்டுருச்சு. மீன் குழம்பு, இறால் கிரேவி, இது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 2 கிலோவுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா நிறையாவே கொடுத்து விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா தனியாக இருக்கட்டும், அதை சூடு பண்ணி வச்சிடலாம். எங்கள் அப்பா அவங்க வீட்டில் எங்கள் தங்கச்சி இவங்க, சென்னையில் அம்மா அவங்க இருக்காங்க. அவங்க கம்பத்தில் அண்ணன் வீடு இருக்குங்க. அவங்க தான் இந்த மாதிரி பார்சலில் கொடுத்து விடுறவங்களேவும். மற்ற யாருமே எங்களுக்கு கொடுத்து விடுற மாதிரி யாருமே இல்லை. நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு தான் ஆள் இருக்குது. வாங்கி சாப்பிட்டாலுமேவும் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு தாங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் சொந்த பந்தம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்கு தெரியும்ல செஞ்சது செய்யாதது, அதனால் கண்டுக்கிற மாட்டோங்க. செஞ்சால் தான் நல்லவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு பந்த பாசமாக நல்லா பேசி பேசினாலே போதுங்க. அந்தளவு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யூடியூப் மூலமாக ஃப்ரெண்டு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களுக்கு நம்ம என்ன கைமாறி செய்ய போகிறோம்னே தெரியல. அந்தளவுக்கு பாசமாக இருப்பாங்க எல்லாருமே. அவங்களுக்கு ஒரு பாப்பா, ராஜி, அண்ணன் 3 பேருமே பார்த்திங்கன்னா நல்ல டைப்பு. பாப்பாலாம் பார்த்திங்கன்னா, ஆண்டி எப்போ வரீங்க ஊருக்கு? வாங்க வாங்கன்னு அந்த பாப்பா கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். ராஜியுமே வாங்கக்கா வாங்கக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு தாங்க இருக்கும். கூப்பிடுவாங்க. நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ 2 தடவை போயிருக்கேன். நல்லா பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க வர முடியாத சூழ்நிலை, அவங்களோட வேலை காரணமாக அவங்க வர முடியலைங்க. நான் வீட்டில் இருக்கிறனால நான் போயிட்டு வந்துடுவேன். என் பையன் வரவும் போன வருஷம் காலேஜ் லீவில் வந்தான். போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் அதேமாரி போயிட்டு வந்தாச்சுங்க. கோயிலுக்கெல்லாம் நல்லபடியாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். இறால் கிரேவி பார்த்திங்கன்னா சூடு பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணோம்னா அந்த கடுக்காதுங்க. தண்ணி ஊற்றாமல் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா கடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றுறது. நல்லா சூடு பண்ணியாச்சு. தண்ணியை எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் நம்ம மீன் குழம்பு ஊற்றி சூடு பண்ணிடலாம். என் ஃப்ரெண்டு சிம்பிளாக தாங்க வச்சுச்சு. சிம்பிளாக இருந்தாலுமேவும் நல்லா இருக்குது குழம்பு. அந்த கிரேவி ரொம்ப மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை. கைப்பக்குவம், நல்ல கைப்பக்குவம் என் ஃப்ரெண்டுக்கு. நல்லா வாய் பேசும். அப்படியே வாய் நல்லா வளவளன்னு மனசில் எதுவும் வைக்காமல் நல்லா பேசும் அந்த பிள்ளை. நல்லா பார்த்திங்கன்னா மீன் முழுசு முழுசாக தாங்க இருந்துச்சு. இது சாலை மீன் குழம்பு குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. மீன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த இறால் கிரேவியும் பார்த்திங்கன்னா அது 1 கிலோ வாங்கினது நானும் என் பையன் சாப்பிட்டு பாக்கி அப்படியே கொடுத்து விட்டாங்க. இந்த மீன் குழம்பையும் பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்து விட்டாங்க. தம்பிக்கும் அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுங்கக்கா, சின்ன தம்பிக்கும் அண்ணனுக்கும் அப்படின்னு அப்படியே கொடுத்து விட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூடு பண்ணி வச்சிட்டோம்னா நைட்டு சூடாக சாதம் வச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லுங்கள். ராஜி, ரொம்ப நன்றிம்மா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டை பிடிச்சேன்னா லைக் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.